இன்னும் 2 கூட்டத்துக்கு போகணுங்க. 9 மணி 8 மணி ஆகி போச்சு. இது இடையில நம்முடைய சுகுமார் பண்றது வச்சுட்டாரு. ஏன்னா வந்தவாசி வரைக்கும் போகணும். அதனால அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கூட்டணி கட்சி நின்றால் அந்த அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எஞ்சிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்பதை நிரூபித்து காட்டுவோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், மும்முனை மின்சாரம், 2 முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் நெய்த துணிகள் தேக்கமடைந்த போது அவர்களுக்கு அந்த துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். உடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு தமிழகத்திலே நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லி மிகச் சிறப்பாக எழுச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.